ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம விஷாரத் பூர்வ் அதில் நவீன் கத்ய சைனிகா 2 அதில் கஃபன் அந்த லெசனுடைய சாராம்சம் பார்ப்போம். கஃபன்னா வந்து டெட் பாடி, அதாவது இது இருக்கு இல்லையா, பிணம் இருக்கு இல்லையா, அதுக்கு கடைசியில் ஒரு வெள்ளை துணி போத்துவாங்களே, அந்த துணியை பற்றி தான் அதில் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதை எழுதினவர் பிரேம்சந்த். लेखक परिचय. कफन नामक कहानी उपन्यास सम्राट प्रेमचंद की है. कफन வந்து இந்த கதை வந்து उपन्यास सम्राट चक्रवर्ती प्रेमचंदனுடைய கதை இது. प्रेमचंद का असली नाम धनपत राय था. அவருடைய உண்மையான பேர் தனபத் ராய். वे पहले सरकारी नौकर थे. அவர் முதல்ல அரசாங்க வேலையில் இருந்தார். जब असहयोग आंदोलन चला तब उन्होंने अपनी नौकरी छोड़ दी. எப்போ வந்து ஒத்துழையாமை, அசகயோக்னா வந்து ஒத்துழையாமை இயக்கம் புரட்சி ஏற்பட்டதோ அப்போ வந்து அதில் வந்து அவருடைய வேலையை விட்டுட்டார். तब से वे अपनी राष्ट्रीय भावना को कहानियां द्वारा व्यक्त करते रहे. அப்போலேருந்து தன்னுடைய கதைகள்லாம் வந்து ராஷ்ட்ரிய பாவனா அப்படின்னா வந்து தேசிய உணர்வு மிக்க இந்த கதைகளில் வந்து அந்த உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தினார். அவர் அழகாக தன்னுடைய கதை மூலம் வெளிப்படுத்தினார். லேக் பரிச்சை. கஃபன் பிரேம்சந்த் கி அனுபம் கஹானி ஹே. கஃபன் வந்து பிரேம்சந்தினுடைய ஒரு சிறந்த ஒப்பிட முடியாத ஒரு கதை. इसमें गरीबों की आर्थिक कठिनाई और उसके कारण होने वाली बेफिकी का चित्रण मिलता है. இதில் வந்து கரீபம் ஏழைகளினுடைய பொருளாதார கஷ்டம் இருக்குது இல்லையா, இப்போ ஆர்த்திக் கட்டினாயின்னா பொருளாதார கஷ்டங்கள், அதை பற்றியும் பேஃபிரிக்கினா வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் அது இருக்கிறதுனால, பொருளாதார கஷ்டம் இருக்கிறதுனால நம்ம யாராவது எதை சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எதை பற்றியும் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்ணும், வாழ்க்கையை நடத்தணும், அந்த மாதிரி நிலைமையை வந்து அவங்களுக்கு கிடைக்குது. கஹானிக்கா சாராம்சா. பாப் और बेटा, அப்பாவும் பையனும். கீசு और மாதவ் दोनों बाप बेटे थे. கீசுவும் மாதவும் ரெண்டு பேரும் அப்பாவும் பையனும் இருக்காங்க. दोनों गरीब चमार थे. ரெண்டு பேரும் ஏழை, வந்து இந்த சமார்னா வந்து செருப்புலாம் தைப்பாங்க இல்லையா, அந்த செருப்பு தொழிலாக ஏழையாக இருந்தாங்க. வே அசலித்தேன்னா உண்மையாக இருந்தாங்க அந்த இதில். गीसू एक दिन काम करता तो 3 दिन आराम करता और माधव हमेशा चिलम पीता रहता. கீசு வந்து ஒரு நாள் வந்து வேலை செஞ்சானா வந்து 3 दिन 3 நாட்கள் வந்து ரெஸ்ட் ஓய்வு எடுத்துப்பானா. அதுக்கப்புறம் மாதவ் வந்து ஹமேஷா சிலம் பீத்தா रहताனா, எப்பயுமே வந்து சிலம்னா வந்து மது அருந்ததால குடிச்சிட்டே இருப்பாங்க. உன்கா ஜீவன் விசித்திர ஜீவன் தா. அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு விசித்திரமாக இருந்தது. 2-4 बर्तनों के सिवा उनके पास कोई भी संपत्ति नहीं थी. 2-4 பாத்திரங்களை தவிர, பர்த்தன்னா வந்து வெசல்ஸு, அதை தவிர அவங்களுக்கு எந்த விதமான பொருட்களும் வேறு பொருட்களும் பொருள் செல்வமும் எதுவும் கிடையாது. பாப் பேட்டேக்கு நீச்சத்தா. அப்பா அந்த பையனுடைய கீழ்த்தரமான ஒரு நீச்சத்தான ஒரு கெட்ட செயல். एक रात गीसू और माधव अपने झोंपड़े के बाहर बैठकर चुरा लाए आलुओं को भूनकर खा रहे थे. ஒரு நாள் வந்து கீசுவும் மாதவனும் ஒரு அப்பாவும் பையனும் ஜோம்படேக்கே பாகர், ஜோம்படேனா ஹட்டு, அதுக்கு வெளியில் உட்காந்துட்டு சுறாலையே இங்கேருந்து திருடி கொண்டு வந்த ஆலுவானா பொட்டேட்டோ, உருளைக்கிழங்க வந்து பூணுக்கர் காரகேத்தே வேக வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஜோம்படேக்கே அந்தர் மாதவ் की पत्नी बुधिया प्रसव वेदना से तड़प रही थी मगर इन दोनों को उसकी चिंता ही नहीं थी. குடிசைக்குள்ளே வந்து மாதவனுடைய மனைவி புதியான்னு பேர், அவள் வந்து பிரசவ வேதனையில் துடிச்சிட்ருக்கா, கத்திட்டுருக்கா. மகர் ஆனால் வந்து இந்தோனோக்கும் இந்த ரெண்டு பேருக்கும் அந்த சிந்தனை உஸ்கி சிந்தா, அந்த சிந்தனையே எதுவுமே இல்லாமல் இவங்க பாட்டுக்கு அந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு சாப்பிட்றலையே இருந்தாங்க. ஏகே அந்தர் जाने से दूसरा आलू का बड़ा भाग खा जाएगा ऐसा सोचकर दोनों बुधिया का हाल देखने अंदर नहीं गए. ஒருத்தர் வந்து உள்ளே போய் பார்த்தாங்கன்னா இன்னொருத்தர் ஆலுக்கா படா பாக், ஆளுனுடைய பெரிய பாகம் நிறைய இதை வந்து சாப்பிட்ருவாங்க ஜாயகா இல்லை. அதனால யோசனை பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் புதியாவினுடைய நிலைமையை போய் உள்ளே போய் பார்க்காமையே இருந்தாங்க. ரெண்டு பேரும் போட்டி போட்டு இங்கேயே உட்காந்துருந்தாங்க. பாப் கி புராணி யாத். बाप और बेटे दोनों गपशप
ரகத்தே ரஹே. அப்பாவும் பையனை என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி அவங்களுக்குள்ள பேசிகிட்டே இருந்தாங்க, அதாவது வம்பளத்துட்டே இருந்தாங்க, இது அதுன்னு அந்தபடி பேசிகிட்டே இருந்தாங்க. கீசுக்கோ காவுக்கே டாக்கூர் கி பாராத் யாத் ஆகி. கீசுக்கு வந்து அந்த கிராமத்தில் இருக்க டாக்கூர்னா பெரிய ஜமீன்தார் அந்த மாதிரி இருப்பாங்களே, அவங்களுடைய பாராத் விருந்து நிகழ்ச்சி ஒன்று ஞாபகம் வந்தது. உஸ் சமய ஜோ போஜன் உஸ்னே காயாத்தா, அந்த சமயத்தில் என்ன சாப்பிட்டானோ அங்கே போய் அதை வந்து பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. உஸ்கே சம்பந்தமே வக போல்னே லகா, அதை பற்றி அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அசலி கீ சே பனி புடியா பூடியா. அசலி கீனா வந்து நெய், அசலினா பியூர் நெய்யில், சுத்தமான நெய்யில் செய்யப்பட்ட பூடியானா பூரிகள், அதை பொரிச்சு எடுப்பாங்க இல்லையா அந்த பூரி. சட்னி, ராய்த்தானா வெங்காயம் அது போட்டு செய்வாங்களா சட்னி மாதிரி அது. சாகுனா வெஜிடபிள்ஸு, தஹி தயிர். இன் சப்கி பிரசன்ஷா கர்த்தா ரஹா. இதை பற்றி எல்லாத்தையும் வந்து அவன் என்னென்ன சாப்பிட்டானோ அதை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தான். பாத்தேன் கர்த்தே கர்த்தே தோனோ சோ கையே அவர் புதியா கராத்தி ரஹி. பேசிட்டே இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி இதை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படியே தூங்கிட்டாங்க. புதியா வந்து உள்ள அந்த வலியில் பிரசவத்தில் கத்திட்டே முனைக்கிட்டே இருந்தா. புதியா மர் கயி. சபேரே மாதவ் ஜோம்படிக்கு அந்தர் கயா. காலையில் மாதவ் வந்து அந்த குடிசைக்குள்ளே போய் பார்த்த உடனே என்னாச்சு, வஹா உஸ்னே தேக்கா கி புதியா மர் கயி தி. அங்கே பார்த்தா புதியா வந்து இறந்து போயிருந்தா. உஸ்கே பேட் மே பச்சா மர் கயா தா. வயிற்றில் இருந்த குழந்தையும் இறந்து போச்சு. மாதவ் பாகா ஹுவா கீசு கே பாஸ் ஆயா. மாதவ் என்ன பண்ணா, வெளியில் ஓடி வந்து பாகா ஓடி வரான், கீசு கிட்ட வந்தான். தோனோ சாத்தி பீட்டுக்கர் ஜோர் ஜோர் சே ரோனே லகே. ரெண்டு பேரும் மாரில் அடிச்சுட்டு, சாத்தினா மாரில் அடிச்சுட்டு ரெண்டு பேரும் அழறாங்க. ஆஸ்பாஸ் கே லோக் ஆக்கர் உன்கோ சமாதான் கர்னே லகே. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து அவங்களுக்கு வந்து சமாதானம் பண்ணுறாங்க. இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அழறாங்களே அப்படின்ட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. கஃபனுக்கே பைசே மிலே. கஃபனுக்காக பைசா, கஃபன் அந்த துணின்னு சொன்னா இல்லையா, அதுக்கு பைசா கிடைக்குது. லக்கடி அவர் கஃபன் கா இந்தஜாம் கர்னாத்தா. லக்கடினா என்னது, மரம், இது அந்த எரிக்கிறதுக்கு மரம் இது வேணும் இல்லையா, விறகு, அதுவும் அந்த கோடி துண்டுக்கும் ஏற்பாடு பண்ணாங்க. इसलिए கீசு और மாதவ் ரோத்தே ரோத்தே ஜமீன்தார் கே பாஸ் கயே. அதனால் அது வாங்கிறதுக்காக கீசுவும் மாதவும் அழுதுகிட்டே வந்து பழைய வேலை செஞ்சாங்களா ஜமீன்தார்கிட்ட போகிறாங்க. வே இன் தோனுக்கும் சூரத் சே நஃபரத் கர்த்தே தே. அவர் வந்து இவங்க ரெண்டு பேரையும் சூரத்தே நஃப்தர்னா வந்து முகம் பார்க்கறதுக்கே அப்படியே வெறுப்பாக, ஏன்னா அவங்க முதல்ல அந்த மாதிரி சோம்பேறித்தனமாக வேலை செஞ்சாங்களே, அதனால் பிடிக்கல அவங்களுக்கு. அவங்கள பார்த்தாலே வெறுப்பு இதோட பார்த்துட்டு அவங்க முகத்தை கூட பார்க்கல அவங்க. बात जानकर जमींदार ने जीप में कूदते हुए 2 रुपये निकाल कर उनकी तरफ फेंक दिए. இந்த இவங்க இறந்துட்டாங்க, மனைவி இறந்துட்டா அப்படின்னு தெரிஞ்சோடனே ஜமீன்தார் என்ன பண்ணார், கொடுத்தே வெறுப்போட, வேறு வழி இல்லை, சரி ஏதோ உதவி பண்ணணுமே அப்படின்றதுக்காக கொடுத்தே வெறுப்போட 2 ரூபாய் 2 ரூபாய் எடுத்து உன்கி தர ஃபேங்க் தியே, அவங்க மேலே தூக்கி போட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து அந்த செருப்பு தைக்கிறவங்க அந்த தாழ்ந்த இதுவாக இருந்தாங்களே, இவங்க ஜமீன்தார், அதனால் வந்து கையில் கொடுக்க மாட்டாங்க, அதனால் தூக்கி வீசி எறிகிறாங்க. காவுக்கே பனியே மகாஜனோ நே குச் தியே. மற்ற கிராமத்தில் இருந்த மற்ற பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஜமீன்தார் பணக்காரங்களா, அவங்கெல்லாம் கொஞ்சம் ஏதோ கொடுத்தாங்க. एक घंटे में गीसू के पास 5 रुपये जमा हो गए. 1 மணி நேரத்திலே கீசு கிட்ட வந்து 5 ரூபாய் வந்து சேர்ந்து போச்சு. कहीं से अनाज मिल गया और कहीं से लकड़ी मिल गई. எங்கேருந்து அவங்களுக்கு தேவையான தானியமும் கிடச்சிச்சு, அவங்களுக்கு தேவையான லக்கடி அந்த விறகு இருக்கு இல்லையா, எரிக்கிறதுக்கு விறகு, அதுவும் கிடச்சிச்சு அவங்களுக்கு. बाप बेटे कमीनापन. गीसू और माधव दोनों कफन खरीदने के लिए बाजार में गए. गीसुவும் மாதவும் ரெண்டு பேரும் கஃபன் அந்த துணி வாங்கிறதுக்காக मार्केट बाजार कड़े போனாங்க. दोनों बाजार में घूमते घूमते मधुशाला के सामने आ पहुंचे. ரெண்டு பேரும் கடை தெருவில் சுற்றி சுற்றி மதுஷாலா, மது கடை இருக்கு இல்லையா, அது முன்னாடி வந்து நிற்கிறாங்க. कफन न खरीद कर दोनों मधुशाला में जाकर शराब पीने लगे. कफन வாங்காமல், அந்த துணி வாங்காமல் அவங்க ரெண்டு பேரும் அந்த மது கடைக்குள்ளே போய் மது அருந்த ஆரம்பிக்கிறாங்க. फिर दोनों ने पूड़ियाँ खरीद कर खाई. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கையில் பைசா இருக்கு இல்லையா, அதில் வந்து பூடியாவில் பூரிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. நஷா சடு கயா தோ தோனோ நாச்னே கானே லகே. நஷா அவங்க வந்து போதை ஏறி பண்ணோடனே அதிகமாகிடுச்சு அவங்களுக்கு, குடிச்சு அதனால ரெண்டு பேரும் நாச்சினே கானே லகே, ஆடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, பாடுறாங்க, அந்த மாதிரி ரெண்டு பேரும் செய்ய ஆரம்பித்தாங்க. பாக்கி பூடியும் ஏக் பிகாரி கோ தேதி. கையில் இருந்த மற்ற பூடியில் சாப்பிட்ட மீதி இருக்கும் இல்லையா, இவங்களுக்கு போதை ஏறிடுச்சு, அதனால் ஒன்றும் புரியலை. அதனால் என்ன பண்ணாங்க, மீதி இருக்கிறத ஒரு பிகாரி, ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுத்துட்டாங்க. நஷே மே சூர் सिर्फ थोड़े से पैसे बचे थे.
மீதி வந்து கொஞ்சமாக தான் பைசா மீதி பாக்கி இருந்துதான். तब माधव ने बाप से सवाल किया कि अब कफन का क्या होगा. இப்போ என்ன பண்ணுற மாதவ் வந்து அவங்க அப்பா கிட்ட கேள்வி கேட்குறான். என்னென்னா இப்போ கஃபன் இந்த துணி வாங்கிறதுக்கு என்ன பண்ணுறது. கீசுனே ஜவாப் தியா. கீசு அதுக்கு பதில் சொல்கிறார். என்னென்னா லாஷ்கோ கஃபன் மில் ஜாயேகா. லாஷ்னா வந்து அந்த பணம் டெட் பாடி இருக்கு இல்லையா, அந்த பணத்துக்கு கஃபன் வந்து கிடச்சிரும், அந்த துணி கிடச்சிரும். फिर दोनों खड़े होकर गाने लगे और नाचने लगे. வேறு 2 பேரும் என்ன பண்ணாங்க, நின்றுட்டு பாடுறாங்க, ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்கிர் நஷே கே காரன் வஹி கிர் படே. கடைசியில் அவங்க வந்து அந்த போதை தலைக்கேறி அதனால என்ன பண்ணாங்க, அங்கேயே கீழே விழுந்து மயக்கமாயிடுறாங்க. விசேஷ்தா कफन के पैसों से शराब पीना और मजा लूटना नीच कार्य है. கஃபன் அந்த கோடி துணி வாங்கிறதுக்கு சேர்த்து வாங்கின பைசால மது அருந்தது, மஜா அவங்க சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னா அந்த பூரியெல்லாம் வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க இல்லையா, அது வந்து ஒரு நீச்சு காரியம்னா ஒரு கீழ்த்தரமான செயல் அது. கரீபி ஆத்மாக்கா கலா கோண்ட் தேத்தி ஹை. கரீபி ஏழ்மைன்றது வந்து அவங்க கழுத்தை நெரிக்கும் போது அது என்னாச்சு, அதுவே வந்து கழுத்தை நெரிக்குது அந்த சமயத்தில். ஏழ்மை, அதனால தான் போய் பணம் வாங்குறாங்க. சமாஜமே ஆர்த்திக் விஷமத்தாக. சமூகத்தில் வந்து இந்த பொருளாதாரம், அதாவது பொருளாதார பிரச்சனை வந்து இது இந்த மாதிரி இருக்குது சமூகத்தில். ஏழ்மையாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப கடன் பண பிரச்சனை இருக்குது. வஹி ஹஜாரோं கீசுவும் அவர் மாதவோं பைதா करती है. அதனால்தான் ஆயிரக்கணக்கான கீசு மாதவெல்லாம் வந்து பிறக்கிறாங்க. गीसू के दार्शनिक बातें प्रेमचंद जी को आधुनिक कबीरदास साबित करती है. கீசுனுடைய தர்ஷனிக்னா வந்து நம்ம நேரடியாக அவங்களோட நிலைமையை காமிக்கிறாங்க இல்லையா, எடுத்து சொல்கிறார் இல்லையா, விளக்கி ஏழ்மையினுடைய நிலைமை இந்த இதெல்லாம் கீசுனுடைய நிலைமை சொல்கிறதுனால பிரேம்சந்த்ஜி வந்து இப்போ ஆதுனிக் தற்கால கபீர்தாஸ், பழைய கபீர்தாஸ் வந்து இந்த மாதிரி தான் விளக்கி அவங்களுடைய நிலைமையை எடுத்து சொல்கிறார். அந்த மாதிரி சொல்கிறதுனால ஆதுனிக் கபீர்தாஸ் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லப்படுகிறார்.